அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி மற்றும் சேர்க்கையும் ஏற்பட போகிறது. இதன் காரணமாக உருவாகும் யோகங்களால் ஒரு சில ராசிகளுக்கு அதிர்ஷ்டமும் மற்ற சில ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். இந்த வைகாசி மாதத்தில் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கன்னி ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சூரிய பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே 14ஆம் தேதி பயிற்சியாகிறார். சூரிய பகவான் ரிஷபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வைகாசி மாதத்தில் அங்கு ஏற்கனவே சஞ்சரிக்கின்ற குருவுடன் இணைந்து குரு ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறார். அதே போலவே ரிஷபராசி அதிபதியான சுக்கிரனும் ரிஷபத்தில் பயிற்சியாகி ஆட்சி அதிபதியாக உள்ளார். மாதத்தின் நடுவில் புதனும் பயிற்சியாக 9வது புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குகிறார்கள். கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த வைகாசி மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்ய உள்ளார். உங்கள் வேலையில் உள்ள அதிர்ஷ்டத்தால் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் மற்றும் உங்களின் ஆரோக்கியம் பாதிக்கவும் ஏற்பட உள்ளது. அதனால் உடல்நிலை விஷயத்தில் கவனம் தேவை. இந்த மாதத்தில் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக பணிகளுக்காக செலவுகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு திடீர் பயணங்களால் செலவுகளும் அதிகரிக்கும். மாதம் ஏற்படும் சூரியனின் பயிற்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்கள் ஏற்படும். சுக்கிரன் ஆட்சி செய்கின்ற வீடான ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடியதுதான் இந்த வைகாசி மாதம். ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியன் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குகிறது. சித்திரை மாதம் மேஷ ராசியில் உச்சமடைந்த சூரியன் சஞ்சரிக்கும் காலம் வைகாசி மாத பிறப்பு. சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியில் பயிற்சியாகும் நாளில் ஏற்படும். தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். மாதம் ஏற்படும் சூரியனின் பெயர்ச்சியின் அடிப்படையில் எல்லா ராசிகளுக்கும் ஒரு சில விஷயங்களில் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தும். சுக்கிரன் ஆட்சி செய்யும் வீடான ரிஷப ராசியில் சூரியன் சஞ்சரிக்க கூடியதுதான் இந்த வைகாசி மாதம். கன்னி ராசிக்கு 12ஆம் வீட்டின் அதிபதியான சூரியன் 9வது வீட்டில் இருப்பது முக்கியமான விஷயங்களில் தடைகளையும் விரயங்களையும் ஏற்படுத்தலாம். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் சோர்வடைய வேண்டாம். இறுதியில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். புத்திசாலித்தனமாக சிந்தித்து செயல்படுவது அலுவலக ரீதியிலான ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்க்க உதவும். கடந்த ஒரு வருடமாக கன்னி ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் 8வது வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 9வது வீட்டில் பாக்கிய குருவாக பயிற்சியாகிறார். அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் குறிக்கின்றதாகும். ஜாக்பாட் போல பல மடங்கு நற்பலன்களையும் வளமான வாழ்வுகளையும் ஏற்றத்தையும் பெறப்போகிறீர்கள். கடந்த ஒரு ஆண்டாக 8ல் மறைந்த குரு பகவான் கடந்த சில மாதங்களாகவே ராசியில் இருக்கும் கேது ஆகிய 2 கிரகங்களால் பலவிதமான நெருக்கடிகள் எதிர்கொண்டு வந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று கூறும் அளவுக்கு வளமான வாழ்க்கையை வாழ்வீர்கள். எல்லா விதமான நெருக்கடிகளும் படிப்படியாக குறைந்து பொருளாதார நிலையை மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடையும். கன்னி ராசிக்காரர்களுக்கு முதலாவதாக உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் பாக்கிய குருவாக குரு பயிற்சி நடப்பது சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும். அதே போலவே குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு விழுவது எல்லா விதமான தடைகள் தாமதங்கள் நெருக்கடிகளை தகர்த்தெறியும். பொதுவாகவே குரு பகவான் இருக்கின்ற ராசியை விட குரு எந்த ராசியை பார்க்கிறாரோ அந்த ராசிகள் சார்ந்த விஷயங்களில் சுகமான நிகழ்வுகள் ஏற்படும். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் பார்வையின் பலன் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என்று கூறப்படும் 3வது வீட்டிற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று கூறப்படும் 5வது வீட்டிற்கும் கிடைக்கும். இதனால் கடந்த பல மாதங்களாக ஏற்பட்ட மனக்குழப்பம், வீண் விரயம், அலைச்சல், தடைகள், பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். கன்னி ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியின் மீது குரு பகவானின் பார்வை விழுவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். மேலும் கன்னி ராசிக்காரர்களுக்கு எல்லா விதங்களிலும் வளர்ச்சியை விரும்பும் மாற்றத்தையும் பொருளாதார நிறைவையும் கொடுக்கும். ஆரோக்கியம் மேம்படும். மேலும் கடன், வழக்கு, நோய் உள்ளிட்ட அனைத்து சிக்கல்களுமே தீரும். ராசியிலேயே கேது அமர்ந்திருப்பதால்
கடந்த சில மாதங்களாக ஏற்பட்டு இருந்த மனக்குழப்பம், மன ரீதியிலான சோர்வுகள் நீங்கி சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீர்கள். இதுவே உங்களுடைய வாழ்வில் பல விஷயங்களில் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தும். பயணங்களால் மிகப்பெரிய அளவுக்கு அனுகூலமான விஷயங்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய அளவுக்கு பலன் தரும். திருமணத்திற்காக காத்திருக்கின்ற கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சுலபமாக திருமணம் கைகூடும். காதலிப்பவர்களுக்கு திருமணம் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். குழந்தைகளுக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இதர கிரகங்களின் சஞ்சாரம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கின்றது. இருப்பினும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போலவே உறவினர்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளை அனுசரித்து போவது உங்களுக்கு பல விதங்களில் நன்மையை கொடுக்கும். கன்னிராசிக்கார பெண்களுக்கு மிகவும் பொன்னான காலமாக அமையும். குடும்பத்தை எப்படி நிர்வகிப்பது, வேலையில் இருந்த தடைகள் என்று எல்லாவற்றிலுமே கடந்த சில மாதங்களாக நெருக்கடிகளை கொண்டு வந்த கன்னிராசிக்கார பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியானது யோகத்தை ஏற்படுத்தும். குடும்ப வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அடைவீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் பேச்சுவார்த்தைகளும் சாதகமாக முடியும். சொத்து வாங்குவது, புதிய வீடு வாங்குவது, நகைகள் வாங்குவது என்று கன்னிராசிக்கார பெண்களுக்கு இந்த மாதம் விரும்பதியெல்லாம் அடைவதாக இருக்கும். தொழிலில் இருந்து வந்த நெருக்கடிகள் மற்றும் தடைகள் இருந்த சுவர் தெரியாமல் விலகி சென்றுவிடும். சந்தை சூழ்நிலை சாதகமாக மாறும். நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் வியாபாரம் செய்பவர்களுக்கு கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான உதவியும் அனுகூலங்களும் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க விரும்புபவர்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். வேலை பளு குறைந்து வேலையில் மகிழ்ச்சியாக பணியாற்றுவீர்கள். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் அல்லது புதிய வேலை மாற விரும்பினால் தாராளமாக அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நீண்ட காலமாக காத்து இருந்த பதவி உயர்வு, கௌரவம் மற்றும் பெரிய ஊதிய உயர்வு ஆகியவையும் கிடைக்கும். அடுத்ததாக பாதம் 2, 3, 4 உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனகாரகனான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்ப்பதால் உங்கள் வாழ்வில் இருந்த சங்கடம் அனைத்தும் மறைந்துவிடும். அதிர்ஷ்ட மழையில் நீங்கள் நனைய போகிறீர்கள். பொன்னும் பொருளும் சேர்வதுடன் புதிய சொத்தும் உங்களை வந்தடையும். செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். 6இல் சஞ்சரிக்கின்ற சனி பகவான் சங்கடங்களை எல்லாம் விளக்குவார். உடல் பாதிப்பு மறையும். தொழிலில் வேலையில் உள்ள நெருக்கடிகளும் மறையும். எதிரிகளின் தொல்லை விலகுவதுடன் வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். பெண்களுக்கு நினைத்ததை சாதித்து கொள்ளவும் முடியும். திருமண வயதினர்களுக்கு நல்ல வரன் அமையும். வெளிநாட்டு முயற்சிகளும் கை கொடுக்கும். மாணவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம கேதுவால் எல்லா விதமான சங்கடங்களையும் அனுபவித்து வந்ததுடன் நோயுடன் போராடி வந்த உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற குருவால் அவற்றிலிருந்து விடுதலை உண்டாக போகிறது. குருவின் பார்வைக்கு கேது ஆளாவதால் அவரால் எந்த சங்கடங்களையும் ஏற்படுத்த முடியாது. 6இல் சஞ்சரிக்கின்ற சனி பகவானும் சங்கடங்களையெல்லாம் விரட்டி அடிப்பார். தைரியமாக செயல்பட்டு வெற்றியடையும் நிலைகளையும் ஏற்படுத்துவார். தொழில் வியாபாரத்தில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விரும்பி இடமாற்றம் உயர்வு உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களின் கனவு நனவாகும். பெண்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும். ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். தைரியமாக செயல்படும் நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு மேற்படிப்பு முயற்சிகளும் வெற்றியை கொடுக்கும். அடுத்ததாக பாதம் 1, 2 சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி 6இல் சஞ்சரிப்பதாலும் குரு பகவான் 9 சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதுடன் 3, 5ஆம் இடங்களை பார்ப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். நிறைவேறாமல் போன முயற்சிகளும் இனி நிறைவேறும். தடைப்பட்ட செயல்களில் லாபம் ஏற்படும். இழுபறியாக இருந்த வம்பு வழக்குகளும் சாதகமாகும். செல்வாக்கு உயரும். உடல்நிலை சீராகும். நண்பர்கள், வாழ்க்கை துணையுடன் தோன்றிய நெருக்கடிகளும் நீங்கும். ஜென்ம கேதுவால் ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும். புதிய இடம் வாங்குவது போன்ற முயற்சிகளும் வெற்றியாகும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும்.
பணியாளர்களின் நிலை உயரும். பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் ஏற்படும். பெண்களுக்கு யோகமானதாக இருக்கும். திருமண வயதினர்களுக்கு வரன் வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். மேலும் பரிகாரமாக விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வர நலம் உண்டாகும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.